காட்டி மனித மனதை போடும் வார்த்தைகளில் உண்மையை பாட வருகிறார் கவிஞர்கள். தென்பொதிகை பிறந்து தென்னன் மணி கிடந்து மதுரை சங்கத்திலே தவழ்ந்து தரணியில் பவனி வரும் தமிழ் தாயின் திருவடியை தாழ்வணிந்து வணங்குகின்றேன். செந்தமிழே, செங்கரும்பே, செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கலைய நாயகியே, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே, முன்வேந்தர் அன்பே, எந்தம் உயிரே, தாயே, தமிழே, உன்னை வணங்குகின்றேன். தமிழ் அன்னையை உழுதவர் தொழுதவர், தமிழ் அன்னையின் மீது பேரன்பு கொண்டு தமிழ் அன்னையை உழுதவர் தொழுதவர் வளரும் கவிஞர் தமிழ் சங்கத்தினரை அன்போடு வணங்கி மகிழ்கின்றேன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய நடுவர் உள்ளிட்ட அவையோர் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். சில தினங்களுக்கு முன்புதான் எனக்கு அறிமுகமானார் ஐயா. என்றாலும் இந்த முத்தான நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய முத்துக்குமார் ஐயா அவர்களையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கின்றேன். விழா குழுவினரிடம் ஒரு அன்பான வேண்டுகோள். இன்று கவியரங்கத்தினுடைய தலைப்பு அன்பே அறமென எழுத. அன்பை பற்றி கவிதை பாட சொல்லிவிட்டு கூடவே 24 வரிகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு தடையையும் இட்டிருக்கிறீர்கள். அன்பிற்கு அடைக்கும் தான் உண்டோ? 24 வரிகளுக்குள் கவிதை இசைப்பது என்பது பெரும் கடலுக்குள் சிறு துளியை போற்றுவது போன்றது. எனவே அடுத்த முறையாவது அளவின்றி அன்பிசைக்க அனுமதி தாருங்கள் ஐயா என்பதனை பணிவோடு கேட்டுக்கொண்டு கவிதைக்குள் நுழைகிறேன். அன்பின் அடி நாதம் அம்மா. அம்மா என்றாலே அன்புதான், அம்மாதான் எல்லாமே. எனவே அம்மாவிலிருந்து என்னுடைய கவிதையை துவங்குகின்றேன். தன் கருவுக்குள் உயிர் சுமந்து உயிரூட்டி உணவூட்டி உணர்வூட்டி இவ்வுலகிற்கு நம்மை தந்த உன்னதம் நம்முடைய அம்மா. அவள் வலியினுடைய உச்சத்திலே நாம் உயிர்த்திருந்தாலும் நம் வலியை பொறுக்காது இதம் தரும் நல் இதயம் நம்முடைய அம்மா. எனவே அம்மாவோடு எப்பொழுதும் அன்பாக இருப்போம். அன்பிற்கு இல்லை அடைக்கும் தாள், அன்பே அறமென எழுத. இந்த சிறப்பானதொரு வாழ்க்கையை நமக்கு தந்திருப்பது மாளிகை நிழலில் மல்லாந்து படுத்துறங்கும் மேதைகளை, ஆற்று மணலை அபகரித்துவிட்டு வீட்டுக்கு ஒரு மழைநீர் தொட்டி கட்டும் அறிவாளிகளை, உழவர்களின் வியர்வை துளியில்தான் இந்த உலகமே வாழ்கிறது வளர்கிறது என்பதறிந்து நாம் எப்பொழுதும் இயற்கையோடு இயைந்தே இருப்போம். இயற்கையின் மீது அன்பு செலுத்துவோம். எல்லாம் இயற்கைதான். அன்பே அறமென எழுவோம். நான் இந்த விழாவிற்கு பேருந்திலே வரும் பொழுது அளவு கடந்த கூட்டம்தான், அடித்து பிடித்த இடம்தான் என்றாலும் குழந்தையை கண்டதும் ஒரு அம்மா எழுந்து நின்று இடம் கொடுத்தார்களே, அந்த அம்மாவின் அந்த அன்பே அறம். எனவே அன்பே அறமென எழுவோம். எங்கோ இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்களை விட பார்த்த போதெல்லாம் பரவசமாய் புன்னகைத்து கையசைத்து செல்கிறார்களே நம் அண்டை அயலார்கள். அந்த அண்டை அயலார்களோடு அன்பாக இருப்போம். இறுதியாக இப்படி முடிக்கிறேன். இன்சொல் விளைநிலனே ஈதலே வித்தாக, வன்சொல் கலைக்கட்டு வாய்மை எரு அட்டி, அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈனவோர் பைங்கூழ் சிறுகாலை செய் என்று அறநெறி சாரல் பாடல் ஒன்று கூறுகிறது. இன்சொல் என்ற
விளைநிலத்திலே